வெல்கம் டு கணினியாகம். நம்ம செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லினக்ஸ் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூசர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோம், அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுது, அது எப்படி ஸ்டோர் ஆகுங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த யூசர் எங்கே போய் அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ க்ரியேட் பண்ணுற யூசரோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிற ஃபைல் நேம் வந்து பாஸ்வேர்டு. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடிசி டேரக்டரிக்குள்ள தான் அந்த பாஸ்வேர்டுங்கிற ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த பாஸ்வேர்ட் ஃபைலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், ஒரு யூசர் இருக்கும், அந்த யூசரோட ப்ராப்பர்ட்டிஸ், ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த ஃபைலில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து யூஐடி இருக்கும், ஜிஐடி இருக்கும், யூசர் நேம் இருக்கும், அவரோட ஹோம் டைரக்டரி, இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பாஸ்வேர்ட் ஃபைலில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஷேடோ ஃபைலில் என்ன ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டோட இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷேடோங்கிற ஒரு ஃபைலில், ஒரு செப்பரேட் ஃபைலில் தான் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த குரூப் ஃபைலில் என்ன போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் இருக்க குரூப் எல்லாமே, அந்த குரூப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். குரூப்புங்கிற ஃபைலில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோமுன்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த சோமு நேம்லேயே ஒரு குரூப் ஓன் நேம் ஒன்று க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து நம்ம ப்ரைமரி குரூப்னு சொல்லுவோம். ஓகே, அதே யூஸரை இன்னொரு குரூப்பில், செகண்டரி குரூப்பில் ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், யூசர் மான்னு ஒரு கமாண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து செகண்டரி குரூப்பில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ குரூப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இடிசி டேரக்டரிக்குள்ள குரூப்புங்க ஃபைலில் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் வந்து அதோட சின்டெக்ஸ், இப்போ பாஸ்வேர்டுங்கிற ஃபைல் வந்து இருக்குது. ஸோ அதில் என்ன மாதிரி சின்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகுங்கிற டீட்டெயில்ஸ் தான் இது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ரூட்டுன்னு இருக்குது. இப்போ ரூட்டு ஏதோ ஒரு யூசர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு இன்ஃபர்மேஷன், எக்ஸுங்கிற இடத்துல வந்து பாஸ்வேர்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கடுத்து தேர்டில் வந்து ஜீரோன்னு இருக்குது, அதுதான் வந்து ஒரு யூசரோட யூனிக் ஐடி. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜீரோ இருக்குது, ஃபிஃப்த்து லைன், ஃபோர்த்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஐடி. அப்போ யூசர் ஐடி, நெக்ஸ்ட்டு குரூப் ஐடி, அதுக்கப்புறமா ரூட்டுன்னு இருக்குது. ரூட்டுங்கிறது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க யூசரோட கமாண்ட் சொல்லலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ரூட்டுன்னு இருக்குது. அப்போ ஒரு யூசருக்கு ஒரு ஹோம் டைரக்டரி வேணும். ஸோ அதுதான் வந்து அதுக்கு அடுத்தல ஸ்டோர் ஆகும். அப்போது ஒரு யூசரோட ஹோம் டைரக்டரி ஸ்டோர் ஆகிறது தான் அந்த ரூட்டுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் வர்றது தான் வந்து ஹோம் டைரக்டரி. ஓகே, லாஸ்ட்டாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பின் பேஷ், அதான் ஒரு யூசரோட செல், டிஃபால்ட்டு செல். இப்போ ஒரு யூசர் லாகின் ஆகணும்னா என்ன ஆகணும், ஒரு லாகின் செல் இருந்தால் தான் அவளால் லாகின் பண்ண முடியும். ஓகே, அதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்குது. பின் பேஷுங்கிறது தான் வந்து அந்த செல்லோட இது. அது டிஃபால்ட்டு லினக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு செல் எப்போவுமே பின் பேஷில் தான் இருக்கும், ஃபார்மெட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோங்கிற ஃபைல். ஸோ அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், ஷேடோனா என்ன, அந்த ஷேடோ ஃபைலில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தா நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா பாஸ்வேர்டோட இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து யூசர் நேம், அதுக்கு அடுத்து கோலனுக்கு, அந்த யூசர் நேமுக்கு அடுத்து ரூட்டுங்கிற யூசர் நேமுக்கு அடுத்து கோலன் இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளது எல்லாமே உங்களுக்கு பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் தான். அப்போ பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் எப்படி என்ன ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, ஹேஷ் மெத்தடில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து இருக்கிற ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசரோட மினிமம் டேஸ் என்ன, மேக்ஸிமம் டேஸ் என்ன, பாஸ்வேர்டு எக்ஸ்பிரேஷன் டேஸ் வந்து மினிமம் டேஸ் என்ன எவ்வளோ, மேக்ஸிமம் டேஸுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு எடுத்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் டேஸ், ஸோ எத்தனை நாளில் ஒரு யூசரோட இது வந்து ப்ரொஃபைல் வந்து டிசேபிள் ஆகணும், இல்லைனா அது வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து அந்த டேட், எக்ஸ்பைரி டேட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக உள்ள ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸில் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு யூசர் நேம், அப்புறம் பாஸ்வேர்டு ஹேஷ் வேல்யூ மெத்தடு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா மினிமம் ஏஜ் அண்ட் மேக்ஸிமம் டேஸோட இன்ஃபர்மேஷன், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் டேஸ் ஃபார் யூசர், டிசேபிள் யூசர் இன்ஆக்டிவாக இருக்கிறதோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து எக்ஸ்பைரேஷனுடைய ஹார்ட் டேட் வந்து லாஸ்ட்டாக இருக்கும், கடைசியில் இருக்கிறது வந்து அன்யூஸில் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு நம்ம ஸ்டோர் ஆகிறது என்ன மெக்கானிக்ஸில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது என்ன மெக்கானிக்ஸ் டாலர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா SHA-512 ஹேஷ் டைப் மெத்தடில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு சால்ட்டுங்கிற ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம் யூஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த பாஸ்வேர்ட் வேல்யூஸ் எல்லாமே ஹேஷ் வேல்யூஸில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப். ஸோ அதோட சின்டெக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் நேம் இருக்கும், அதே மாதிரி பாஸ்வேர்டு இன்ஃபர்மேஷன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஐடியோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா எத்தனை செகண்டரி மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குங்கிற லிஸ்ட்டு வந்து அதில் இருக்கும். ஸோ அப்போ குரூப் சின்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிற யூசர்ஸ் எல்லாமே யூசர்ஸ் எல்லாமே செகண்டரி குரூப். ஓகே, ஃபஸ்ட்டு குரூப்பு ப்ரைமரி ஒரு குரூப் இருக்கும், செகண்டரி ஒரு குரூப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு யூசர் எத்தனை குரூப்பில் வேணாலும் மெம்பராக இருக்கலாம். ஓகே, ஆனால் அவருக்கு எப்போவுமே ஒரு ப்ரைமரி குரூப் அதோட ஓன் நேம்லேயே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த குரூப்புங்கிற ஃபைலில் ஸ்டோர் ஆகுது எல்லாமே செகண்டரி குரூப்போட மெம்பர்ஸ் லிஸ்ட்டு தான் உங்களுக்கு அந்த குரூப்புங்கிற ஃபைலில் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கமெண்ட்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது என்னென்ன கமெண்ட்ஸ், ஒரு யூசர் இருக்காருன்னா ஒரு யூசரை ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, இதே ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பை ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம் சர்வரில் எப்படி. ஸோ இதை வந்து நம்ம சர்வரில் டெமோ பார்க்கலாம், எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது பற்றி. ஓகே, செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸில் யூசர் மேனேஜ்மெண்ட்டோட டெமோ பார்க்கலாம். ஓகே, ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோன்னா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஃபைலில் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அது எந்த டைரக்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ETC டைரக்டிவ்க்குள்ளே பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை என்னென்னு செக் பண்ணலாம். etc/password. ஓகே, ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு யூசரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு இருக்குது, ரூட்டு சூப்பர் அட்மின் ரூட் யூசர். ஓகே, ஃபஸ்ட்டு யூசர் நேம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டீடைல்ஸ். பாஸ்வேர்டு வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா சேடோங்கிற ஒரு ஃபைலில் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே வந்து அது ஹிடன் மோடில் தான் இருக்கும், எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்ன்னு இருந்தால் பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆகிக்குன்னு அர்த்தம். அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோங்கிற ஃபைலில் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூசர் நேம், அப்புறம் பாஸ்வேர்ட் டீடைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0ங்கிறது யூசர் ஐடி, அதுக்கடுத்து 0ன்றது வந்து குரூப் ஐடி. ஓகே, சிஸ்டம் யூசர் சர்வீசஸ் எல்லாமே 0 to 100க்குள்ள இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நார்மல் யூசர் ரெகுலர் யூசர்னா 1000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் யூசர் ஐடியும் குரூப் ஐடியும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லை கமெண்ட் சொல்லலாம். இப்போ ஒரு யூசர் இருக்கானா அந்த யூசர் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்குமோ அது இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து /rootங்கிறது ஒரு யூசரோட ஹோம் டைரக்டரி. அதுக்கடுத்து லாஸ்டா இருக்கிறது வந்து ஒரு யூசரோட லாகின் செல். பின் பேஷ்ங்கிறது பேஷ் ஷெல்லோட டீடைல். இப்போ லாஸ்டா இருக்கிறது வந்து ஒரு யூசரோட லாகின் செல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் யூசர் பற்றி பார்த்தோம். நார்மல் யூசர் என்ன பார்த்தீங்கன்னா cpadmin ஒரு யூசர் லாகின் பண்ணோம். ஸோ அந்த யூசருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதாக இருக்கு பாருங்க, cpadmin யூசர் நேம் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டீடைல், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இப்போ நார்மல் யூசர் ரெகுலர் யூசர்லாம் உங்களுக்கு யூசர் ஐடியும் குரூப் ஐடி வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1000 மோர் தென் 1000ல் வந்து 1000 மோர் தென் 1000ல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ குரூப் யூசர் ஐடி 1000, குரூப் ஐடி 1000. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து cpadmin ஆட்டோமேட்டிக்காக அதே கிரியேட் ஆகும். நீங்கள் வேணும்னா நீங்கள் மேனுவலாக எதுனாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஹோம் டைரக்டரி home/cv ஹோம் இருக்கும். அதுக்கடுத்து என்ன நேமில் கிரியேட் பண்ணுறீங்களோ அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிரும். அதான் அந்த யூசரோட ஹோம் டைரக்டரி. லாஸ்ட்டாக இருக்குது லாகின் செல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் யூசர். இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் யூசர் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் யூசர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவோம், அதை லாகின்லாம் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இப்போ லாகின்லாம் நம்ம பண்ண முடியாது, அதுக்கு பாஸ்வேர்ட்லாம் செட் ஆகிருக்காது. ஓகே, இப்போ நார்மல் யூசர் இருக்காரு அப்படின்னா அந்த யூசரை வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்ட் தெரியாது, நம்மளால லாகின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து செல் எல்லாமே இருக்கும். ஆனால் செல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினெக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்ஜினெக்ஸ் வந்து ஒரு வெப் சர்வரோட யூசர் நேம். ஓகே, இன்ஜினெக்ஸ்ங்கிறது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு, குரூப் ஐடி இருக்கு, யூசர் ஐடி இருக்கு. அதெல்லாம் பாருங்க 1000க்குள்ள இருக்கு பாருங்க, 981, 979ல இருக்கு.
ஓகே, அதே மாதிரி ஹோம் டைரக்டரி எந்த டைரக்டரியில் ஸ்டோர் ஆகுது அந்த இது இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பின் நோ லாகின் இருக்கு செல். இப்போ நோ லாகின்னா அந்த யூசரால என்ன பண்ண முடியாது, லாகின் பண்ண முடியாது. ஒன்லி அப்ளிகேஷன் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு இதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ லாகின் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம என்ன லாகின் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நோ லாகின்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே ஸோ இப்போ அப்பாச்சின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வெப் சர்வரோட யூசர் நேம் தான். சாரி, வெப் சர்வரோட யூசர் நேம். ஸோ அதுவும் வெப் சர்வருக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதையும் நம்மளால் லாகின் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி யூசர் டீட்டெயிலாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா இடிசி பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். யூடிசிங்கிறது டைரக்டரி, பாஸ்வேர்டுங்கிறது ஃபைல். ஓகே, இப்போ இடிசி டைரக்டரியில் பாஸ்வேர்டு ஃபைலில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ கியூ இது கொடுத்து நான் வெளியே வந்துக்கிறேன். இங்கே கேட் கூட பார்த்துக்கலாம். விஐனா எடிட் மோடு, கேட்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண மட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் டேட்டா டிஸ்பிளே மட்டும் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைல். ஷேடோ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மட்டும், பாஸ்வேர்டோட டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்ட் பாலிசியில் அதில் ஸ்டோர் ஆகும். ஷேடோன்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். அது இடிசி டைரக்டில் தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரூட் யூசர் பார்த்தீங்கன்னா ரூட்டு. ஸோ ரூட் யூசர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் நேம் இருக்கும், அடுத்தது வந்து பாஸ்வேர்டு. என்ன மெத்தடில் இருக்கு? ஹேஷிங் மெத்தட். ஷார்ன்னு சொல்லுவாங்க. SHA-250, 512, 256 அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. ஓகே, இப்போ ஹேஷ் மெத்தடில் ஷா இதில் உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் யூசருக்கு எடுத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டோட லாஸ்ட் லாகின் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பாலிசி, எத்தனை நாளில் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகணும், எப்போ எக்ஸ்பைரி ஆகணுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். லாஸ்ட் வந்து அன்யூஸ்டு காலமாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஷேடோ ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். முக்கியமாக இதில் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் ஃபைலில் வந்து பாஸ்வேர்டு வந்து ஷா மெத்தடில் உங்களுக்கு ஹேஷிங் மெத்தடில் என்கிரிப்ட் இதாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க முடியாது, கிளியர் டெக்ஸ்டில் அது பாஸ்வேர்டு இருக்காது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து குரூப்ஸ்னு ஒரு ஃபைல், குரூப்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அதில் தான் குரூப் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். etc/group. ஸோ இதில் தான் உங்களுக்கு குரூப் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்க யூசர் நேம், அடுத்து பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் குரூப் ஐடியோ டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி ஆட் ஆகுது, அது எப்படி லாகின் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் நோ லாகின் என்னன்னு மாதிரி செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோ லாகின் வந்து நம்ம அப்பாச்சிக்கு பார்த்தோம், இன்ஜினிக்ஸ்க்கு பார்த்தோம். ஓகே, நான் இதை என்ன பண்ணுறேன், su-apache கொடுக்குறேன். su- அப்பாச்சின்னு ஒரு யூசருக்கு நான் சுவிட்ச் ஓவர் ஆகுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் இஸ் கரண்ட்லி நாட் அவைலபிள். அப்படின்னா என்னன்னா அதில் அந்த யூசர் இருக்கு, பட் ஆனால் அதில் நான் லாகின் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா அது ஒன்லி ஃபார் அப்ளிகேஷன் அண்ட் வெப் சர்வருக்காக யூஸ் பண்ணுற யூசர். ஸோ அதுக்கு வந்து லாகின் செல் வந்து இருக்காது. ஸோ அது எப்படி அந்த லாகின் செல் கிரியேட் பண்ணுறாங்க, எஸ்பி நோ லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசரால் லாகின் பண்ண முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணலாம். யூசர் ஆடு user 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இங்கே கிரியேட் பண்ணோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு ஒரு ஹோம் டைரக்டரி வந்து கிரியேட் ஆயிரும். சிடி ஹோம் டைரக்டரிக்குள்ள பார்த்தீங்கன்னா user 3 ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கா. இதுதான் வந்து ஒரு யூசரோட ஹோம் டைரக்டரி. சிடி user 3 present working directory home. ஒரு யூசருக்குள்ள நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இதுதான் அந்த யூசரோட ஹோம் டைரக்டரியா இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை இதில் செக் பண்ணி பார்க்கலாம். பாஸ்வேர்ட் ஃபைலில் என்னென்ன கிரியேட் ஆகிருக்கு பார்க்கலாம். சாரி, பாஸ்வேர்ட் ஃபைல் தான். பாஸ்வேர்ட் ஃபைலில் யூசரோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ என்ன மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும் பார்க்கலாம். லாஸ்ட் ஆனிங்கன்னா இருக்கும் உங்களுக்கு இருக்கா. user 3 யூசர் நேம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டுக்குள்ள இது ஹிடன்ல இருக்கு, எக்ஸ்ல இருக்கு. அடுத்தது யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா 5000-54324. அதே மாதிரி குரூப் ஐடி வந்து 54334 கிரியேட் ஆயிருக்கு. ஹோம் டைரக்ட் கமாண்ட் வந்து நம்ம எதுவுமே கிரியேட் ஆகல, நம்ம வேணா கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஹோம் டைரக்டரிக்கு அப்புறம் கிரியேட் ஆகிருக்குது பின் பேஷ்ங்கிறது அந்த யூசரோட செல். ஓகே, ஸோ இதே யூசருக்கு பாஸ்வேர்டு ஃபைலில் என்ன ஷேடோ ஃபைலில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஷேடோ ஃபைலில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கணும், டு யூசருக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கணும். ஓகே, அவன் ஸ்டோர் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். etc ஷேடோ. ஸோ இதில் டு யூசர் லாஸ்ட்ல இருக்கும், பார்க்கலாம் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இப்போ அப்பாச்சி யூசர் நம்ம லாகின் பண்ணோம், என்ன பண்ணல, அதுக்கு அது பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. பாஸ்வேர்டே அதுக்கு கிரியேட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி யூசர் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் சிம்பிள் இருந்ததுன்னா அதுக்கு பாஸ்வேர்டு வந்து இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூசர் டு யூசர் 3, இதில் என்ன இருக்கு, 2 எக்ஸ்பிளனேஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ அப்போ இந்த இதில் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஷிஃப்ட் 1 கிரியேட் பண்ணீங்கன்னா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ பாஸ்வேர்டு இல்லைன்னா இந்த இதில் தான் உங்களுக்கு இருக்கும், ஷேடோ ஃபைலில் ஸ்டோர் ஆயிருக்கும். இதே நான் இந்த யூசருக்கு நான் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறேன், அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாஸ்வேர்டு டி யூசர் 3 சரி. ஸோ இது ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து அந்த இதில் தான் கொடுக்கணும், அது அப்டேட் ஆயிரும். வந்து சிம்பிள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிக்ஷனரியை வந்து செக் பண்ண சொல்லி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு நார்மலான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ஷேடோ ஃபைல் நம்ம பார்க்கலாம். etc ஷேடோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கா, அந்த ஹேஷ் மெத்தடு கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஷா மெத்தட் வந்து 256, அந்த மெத்தட் என்ன மெத்தடோ அந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தப்போ நமக்கு எப்படி இருந்தது, இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, டேட்டாபேஸ் யூசர் MySQL. ஸோ அதுக்கெல்லாம் யூசர் மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கும், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணலன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, அப்போ பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணணும்னா கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த யூசர் இப்போ நம்ம வந்து லாகின் ஆகாமல் இப்போ டிசேபிள் பண்ணணும், அவருக்கு வந்து லாகின் பண்ணக்கூடாது, டெம்பரரியாக அவர் லாகின் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அப்பாச்சி யூசருக்கு என்ன செல் இது டிஃபைன் பண்ணியிருந்தோம், நோ லாகிங்கிற அந்த எஸ்பின் / நோ லாகின் கொடுத்தீங்கன்னா அந்த யூசரால் லாகின் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை மட்டும் நம்ம செட் பண்ணால் போதும். யூசர் மாடு, யூசர் மாடுனா ஒரு யூசரோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு -s எதை மாற்ற போகிறோம், செல் மாற்ற போகிறோம். ஓகே, என்ன செல்லை மாற்ற போகிறீங்க, எஸ்பின் நோ லாகின் செல் மாற்ற போகிறீங்க. எஸ்பின் / அதுக்கு சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், நோ எஸ்பின் / நோ லாகின். எந்த யூசருக்கு, டு யூசர் 3ங்கிற யூசருக்கு நம்ம மாற்றுறோம். இப்போ கிரியேட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க அந்த யூசருக்கு என்ன செல் இருக்குன்னு பாருங்க. etc எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் யூசரோட இன்ஃபர்மேஷன், பாஸ்வேர்டுங்கிற ஃபைலில். இப்போ பாஸ்வேர்டில் போய் நான் செக் பண்ணுறேன், கிரியேட் ஆயிடுச்சா? இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன, இந்த யூசருக்கு என்ன இருந்தது, பின் பேஷ்ன்னு இருந்தது. ஸோ இப்போ வந்து என்ன கிரியேட் ஆயிருக்கு, எஸ்பின் நோ லாகின் நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த யூசரை லாகின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு லாகின் ஆகாது. முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அப்பாச்சி யூசருக்கு என்ன டிஸ்பிளே என்ன எரர் வந்ததோ அதே எரர் தான் இந்த யூசருக்கும் வரும். ஓகே, su -t user 3 வந்துச்சா, இந்த அக்கௌண்ட் இஸ் கரண்ட்லி நாட் அன்அவைலபிள். ஓகே, இப்போ நம்ம திருப்பியும் இந்த செல்லை வந்து நான் வந்து பின் பாஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதே தான் யூசர் மாட் -s. இப்போ வந்து என்ன கொடுக்க போகிறோம், பேஷ் ஷெல்லோட சின்டெக்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு என்ன சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குன்னா, bin / பேஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல் வந்து கிரியேட் ஆகும். எந்த யூசருக்கு, டு யூசர் 3. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும், பின் பேஷ் மாறிச்சா. ஓகே, ஸோ இப்போ லாகின் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு லாகின் ஆகும். Ctrl+L கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சுவிட்ச் யூசர் ஆகிறேன், எந்த யூசருக்கு, டி யூசர் 3 மாறிடுச்சா. இப்போ பாஸ்வேர்டு
இப்போ நான் இதில் வந்து இருக்கிறதுனால சூப்பர் யூசரில் இருக்கிறதுனால எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கல. நீங்கள் நார்மலாக லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இதுக்கு உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும். இப்போ நான் வந்து இதுல இருந்துட்டு ரூட்லேருந்து கொடுக்கறனால உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்காம சுவிட்ச் ஓவர் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் லாகின் ஆயிடுச்சு. இப்போ ஐடி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். யூசர் ஐடி வந்து 54324, குரூப் ஐடி இருக்கும், அப்புறம் குரூப்ஸ் என்ன குரூப்போ, அப்புறம் அந்த குரூப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது அதே நேம்ல ஒரு குரூப் ஐடி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஓகே, இப்போ ஒரு யூசர் இருக்காரு, அதே யூசரா வந்து இன்னொரு குரூப்ல நம்மளால மெம்பரா ஆட் பண்ண முடியுமானா முடியும். ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருது பிரைமரி குரூப், அதுக்கப்புறம் கிரியேட் ஆயிருது எல்லாமே செகண்டரி குரூப். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு இந்த யூசரை இப்போ வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நம்ம எதில் பண்ண முடியாது, சூப்பர் அட்மின்ல போய் தான் பண்ண முடியும். ஸோ சூப்பர் அட்மின்ல வந்துட்டேன். இப்போ போயிட்டு குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டியூ யூசர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டியூ யூசர் 3 குரூப்ஸ் கொடுக்கணும். சரி, குரூப்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் குரூப்போட டீட்டெயில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூசரோட யூசர் நேம் வந்து டியூ யூசர் 3, குரூப் வந்து அதே நேம்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரைமரி குரூப்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதே இந்த யூசரை வந்து நான் இன்னொரு குரூப்ல போய் மெம்பரா ஆட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிபி அட்மின் ஒரு யூசர் லாகின் பண்ணலாம், அந்த குரூப்ல போயிட்டு இந்த யூசரை நான் ஆட் பண்ண போறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். யூசர் மாட் -g ஸ்லாஷ் ஜீனா ஐஃபன் கேப்ஸ் ஜீனா செகண்டரி குரூப், ஐஃபன் ஸ்மால் ஜீனா அது பிரைமரி குரூப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூசர் மாட் -g எந்த குரூப்ல ஆட் பண்ண போறேன், சிபி அட்மின்ங்கிற ஒரு குரூப்ல ஆட் பண்ண போறேன். ஓகே, அப்புறமா அது எந்த யூசர் ஆட் பண்ண போறேன், டியூ யூசர் 3. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, அந்த குரூப்ல மெம்பரா ஆட் ஆயிரும். இப்போ டியூ யூசரை போய் நீங்க போட்டு பாருங்க, அதே குரூப் போட்டு பாருங்க, கமெண்ட்ஸ் 2 யூசர்ல மெம்பர் காட்டும் பாருங்க. கரெக்டா? இப்போ டியூஸுங்கிறது வந்து டியூ யூசர் 3ங்கிற குரூப்லயும் மெம்பரா இருக்கு, சிபி அட்மின்ங்கிற குரூப்லயும் வந்து உங்களுக்கு மெம்பரா இருக்கு. ஓகே, இந்த குரூப் டீடைல் எங்க போய் பார்த்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி, இடிசி குரூப்ல போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இருக்கா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டி யூசர் 3, டி யூசர் 3 எங்க இருக்கு, ஓகே, அது வந்து சிபி அட்மின்லயும் பாத்தீங்கன்னா மெம்பரா இருக்கு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா சிபி அட்மின்ல டியூ யூசர் 3ங்கிற ஒரு யூசர் வந்து மெம்பரா இருக்காரு. ஓகே, அப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிறது பிரைமரி குரூப், அதே நேம்ல கிரியேட் ஆகும். செகண்டரி குரூப் நம்ம ஆட் பண்றது. ஓகே, இப்போ ஒரு குரூப் கிரியேட் பண்ண என்ன பண்ணணும், இன்னொரு குரூப் நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு என்ன கமாண்ட், குரூப் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். டெஸ்டிங். ஓகே, இப்போ போயிட்டு குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இது கிரியேட் ஆயிருக்கும், இடிசி குரூப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும் பாருங்க, ஸ்லாஷ் டெஸ்டிங் கிரியேட் ஆயிருக்கா, லாஸ்டா உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ ஒரு யூஸ் எப்படி கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட், குரூப் ஆட். அதே மாதிரி அதை மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணணும், நீங்க மேன் குரூப் எந்த கமாண்டும் நீங்க மேன் கமாண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் ரீநேம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டெலிட் பண்ணனா ஃபோர்ஸ், ஜீனா ஜிஐடி ஹெச், ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இதை பார்த்து நீங்க ஒவ்வொரு இதையும் கூட நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கமாண்ட்ஸுக்கும் ஏகப்பட்ட ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒன்று ஒன்றா ஹெல்ப்பை பார்த்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதுபடி நீங்க கற்றுக்கலாம். நீங்க பார்க்கணும்னா
நான் கமாண்டில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் மேன் கமாண்ட் போட்டு ஒவ்வொன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணோன்னே இப்போ ஒரு குரூப் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குரூப்பு மாடிஃபிகேஷனும் பண்ணலாம், அதே மாதிரி இப்போ நான் வந்து குரூப்பை டெலீட்டும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2 யூசர் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். யூசர் ஆடு டியூ யூசர் 4ன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் முதல்ல ஒரு யூசர் கிரியேட் பண்ணல, அந்த யூசரை நான் வந்து டெலிட் பண்ணுறேன். அதை ஒரு யூசர் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா யூசர் டெல் டி யூசர் 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆயிரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது. இடிசியில் போயிட்டு பாஸ்வேர்டில் பாருங்க. சாரி, விஐ எப்பவுமே சேஞ்ச் டைரக்டரிக்கு சிடி கொடுக்கணும். ஃபைலை ஓப்பன் பண்ணி எடிட் மோடில் போடணும்னா விஐ கொடுக்கணும். நான் பாஸ்வேர்டுங்க ஃபைலில் தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அப்போ அதுக்கு விஐ கமாண்ட், எடிட் கமாண்ட் தான் கொடுக்கும். இடிசி பாஸ்வேர்டு. ஸோ இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டியூ யூசர் 3 வந்து இல்லை பாருங்கள், டெலிட் ஆயிடுச்சு. சர்ச் பண்ணி கூட பாருங்கள், இருக்காது. ஸோ பேட்டர்ன் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த யூசர் வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன இது இருக்கு. இப்போ நீங்கள் சிடி ஹோம் போங்க, அதில் டியூ யூசருங்கிற அந்த ஹோம் டைரக்டரி வந்து இருக்கு உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் மேனுவலாக தான் டெலீட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் RM-RF கொடுத்துட்டு /டியூ யூசர் 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு யூசருக்கும் போயிட்டு இப்போ நீங்கள் அப்படி டெலீட் பண்ண முடியாது உங்களால். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வர்றதுக்கு கியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும், மேன் கமாண்ட் ஆகிட்டு வெளியில் வரும். ஓகே ஓகே. ஸோ இப்போ டியூ யூசரை டெலீட் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணலாம். டியூ யூசர் 4 இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும்னா யூசர் வந்து அதே கமாண்ட் தான், யூசர் டெல். ஆனால் இதில் என்ன பண்ணுறேன், -RFன்னு கொடுக்குறேன். ஸோ அதோட டைரக்டரியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெலீட் ஆயிடும். பாஸ்வேர்டு யூசர் இன்ஃபர்மேஷன் டெலிட் ஆகணும், அது கிரியேட் பண்ணிடுற ஹோம் டைரக்டரி எனக்கு டெலிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் /RF கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே உங்களுக்கு டெலிட் ஆகும். ஸோ இப்போ ஹோம் டைரக்டரியில் போய் பாருங்கள், டியூ யூசருங்கிற அந்த ஹோம் டைரக்டரி இருக்காது. சரிங்களா? டியூ யூசர் 3 இருக்கு, இன்னும் நம்ம டெலிட் பண்ணல, அதனால அது இன்னும் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம டியூ யூசர் 4 டெலிட் பண்ணோம், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெலிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பாஸ்வேர்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஃபைல்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும்ல, பாஸ்வேர்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா டியூ யூசர் 4 போட்டு பாருங்கள், பேட்டர்ன் நாட் ஃபவுண்ட் வந்துடும். ஸோ அப்போ யூசர் டெல் -RF கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட ஹோம் டைரக்டரியும் சேர்த்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் அது டெலீட் பண்ணிடும். ஸோ ஷேடோ ஃபைல்லையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். etc ஷேடோ. ஸோ அதுலேயும் நீங்கள் டியூ யூசர் 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்காது, பேட்டர்ன் நாட் ஃபவுண்ட் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் யூசர் டெல் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா இதுலேருந்து எடுத்துரும், நேம் எடுத்துரும். ஹோம் டைரக்டரியும் சேர்த்து டெலிட் பண்ண -RF கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டெலிட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி குரூப்பை வந்து டெலிட் பண்ணணும்னா அதே தான், குரூப் டெல் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, டெஸ்டிங் கிரியேட் பண்ணியிருந்தோம், அதை எடுத்துறோம். குரூப் டெல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் வந்து டெலிட் ஆகும். ஓகே. ஸோ அப்போ ஒரு யூசரை ஆட் பண்ணணும்னா யூசர் ஆட் கமாண்டு, யூசரை டெலிட் பண்ணணும்னா யூசர் டெல்லு, அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா யூசர் மாடு. ஓகே. அதே மாதிரி ஒரு யூசர் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரைமரி குரூப் கிரியேட் ஆகும். நம்ம திருப்பி அதில் இன்னொரு யூசர் செகண்டரி குரூப்பில் வந்து மெம்பரை ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், யூசர் மாட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம், யூசர் மாட்
கேப்ஸ் ஜி கொடுத்து அந்த யூசர் அந்த குரூப்போட நேம் கொடுத்துட்டு நீங்கள் எந்த யூசர் ஆட் பண்ணணுமோ -a கொடுத்து அந்த யூசர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அப்புறம் வந்து செல் பற்றி பார்த்தோம், நோ லாகின் செல்லுங்கிறத பற்றி பார்த்தோம். நோ லாகின்னா என்ன செல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரை வந்து டெம்பரரியாக நம்ம வந்து லாகின் பண்ணக்கூடாது, இந்த யூசர் லாகினே பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த நோ லாகின் செல்லை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசரால் லாகின் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பாச்சி இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூசருக்கு எல்லாமே வெறும் யூசர் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கு பாஸ்வேர்டோ செல்லோ எதுவுமே இருக்காது. ஸோ அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா இப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்க மாட்டாங்க, செல்லும் வந்து உங்களுக்கு டிசேபிள் பண்ணிடுவாங்க, லாகின் மெத்தடையும் வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் எஸ்பி நோ லாகின் செல் வந்து மெத்தடை வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆட் பண்ணிடுவாங்க அந்த பாஸ்வேர்ட் ஃபைலில், யூசர் இன்ஃபர்மேஷன் ஃபைலில். ஓகே, ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் யூசர் மேனேஜ்மெண்ட் செஷனில் நம்ம ஓரளவு யூசர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் ஃபைல் பர்மிஷன்ஸ்னால் என்ன, ஸோ அதில் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.